இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் முந்தைய பகுதியில் எஸ்ரா நூல் மூலம் கோவில் மீண்டும் கட்டப்பட்டதையும் இறைச்சட்டத்தின் மூலம் மக்கள் வாழ்வு சீரமைக்கப்பட்டதையும் பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக நெகேமியா நூலை தியானிக்கப் போகின்றோம். நூலின் பின்னணி: நெகேமியா நூல் கிமு 445 ஆண்டு பாரசீக மன்னன் அர்த்தசேசுஸ் காலத்தில் நடைபெற்ற ஒரு வரலாற்றை எடுத்து சொல்லுகின்றது. நெகேமியா ஒரு குரு அல்ல, அவர் ஒரு இறைவாக்கினரும் அல்ல, அவர் ஒரு அரசு அதிகாரி. ஆனால் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு விசுவாசி ஆவார். எருசலேம் நகரின் சுவர்கள் இடிந்து கிடப்பதை கேட்டு அவர் அழுகின்றார், ஜெபிக்கின்றார், பின்னர் செயல்படுகின்றார். ஜெபமும் செயலும் தான் இந்த நூலின் அடையாளமாகும். எருசலேம் சுவர்கள் மீண்டும் கட்டப்படுதல். அதிகாரங்கள் 1 முதல் 7. நெகேமியா அரசரின் அனுமதியுடன் எருசலேம் வருகின்றார். பல எதிர்ப்புகள் வருகின்றன, அவமானங்கள் வருகின்றன, அச்சுறுத்தல் வருகின்றன. ஆனால் ஒரு கையில் வேலையும் மற்றொரு கையில் ஆயுதமும் எடுத்து 52 நாட்களில் எருசலேம் சுவர்களை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். தேவனுடன் தொடங்கிய செயல் எதிர்ப்புகளாலும் அது நிற்காது என்பது செய்தியாகும். இறைச்சட்டமும் மறுமலர்ச்சியும். அதிகாரங்கள் 8 முதல் 10. இங்கே எஸ்ராவும் நெகேமியாவும் ஒன்றிணைகின்றார்கள். எஸ்ரா திருச்சட்டத்தை வாசிக்கின்றார், மக்கள் அழுகின்றார்கள், மனம் மாறுகின்றார்கள். உண்மையான மறுமலர்ச்சி சுவரில் அல்ல, இதயத்தில் நடக்கின்றது என்பதாகும். சமூக சீரமைப்பு. அதிகாரங்கள் 11 முதல் 13. நெகேமியா வெறும் சுவர் கட்டிய தலைவர் அல்ல, அவர் சமூக அநீதிகளை சரி செய்கின்றார், ஏழைகளை பாதுகாக்கின்றார், வழிபாட்டை சீரமைக்கின்றார் என்பதாகும். தேவனுடைய நகரம் என்பது கட்டிடம் மட்டும் அல்ல, தேவனுக்காக வாழும் மக்களும் ஆவார்கள். நூலின் அமைப்பு. பகுதி 1. அதிகாரங்கள் 1 முதல் 7. சுவர் கட்டுதலை பற்றி இப்பகுதி கூறுகின்றது. பகுதி 2. அதிகாரங்கள் 8 முதல் 10. இறைச்சட்டமும் மனமாற்றமும் பற்றி கூறுகின்றது. பகுதி 3. 11 முதல் 13. சமூக சீரமைப்பு பற்றி பேசுகின்றது. இந்த நூலின் மைய செய்தி. நெகேமியா நூல் நமக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், ஜெபம் மட்டும் போதாது, செயல் மட்டும் போதாது. ஜெபமும் செயலும் சேர்ந்தால் தேவனின் திட்டம் நிறைவேறும் என்பதாகும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில சுவர்கள் இணைந்திருக்கலாம். அவை குடும்பத்தில், விசுவாசத்தில், நம்பிக்கை இருக்கலாம். தேவன் நம்மையும் அழைக்கின்றார், எழுந்து வா, எழுந்து கட்டு, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. ஆகவே இறைவனுடனான வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். இறைவன் போதிய ஆற்றலையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருகின்றார். ஆகவே உள்ளம் என்கின்ற இந்த ஆலயத்தை, சுவரை கட்டியெழுப்பி ஆண்டவருக்காக அந்த சுவற்றை அர்ப்பணிப்போம். இறை ஆசீர்வாதங்களை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் சந்திப்போம்.